ஏசாயா 30:21 சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரைக்கு அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக தெய்வமே, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு தேவையான வார்த்தைகள் உம்முடைய பரத்திலிருந்து வெளிப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் முன்குறித்தவைகள், நீர் திட்டமிட்டிருக்கிறவைகள், நீர் உம்முடைய ஜனத்தோடு பேச விரும்புகிற காரியங்கள் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே எங்கள் காதுகளில் தொனிப்பதாக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் உம்முடைய ஜனத்திற்கு கிடைப்பதாக. தாகத்தோடு வாஞ்சையோடு நிற்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை விசேஷித்த விதமாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பின்னாலே ஒரு சத்தம் கேட்கிறது. நாம் நடக்கிற பாதையிலே சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரும். சில நேரத்தில் அக்கம்பக்கம் சாய்ந்து போகிற ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நம் மேல் வைத்த இரக்கத்தினாலும் கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபையினாலும் அவருடைய சத்தத்தை நமக்கு ஆண்டவர் கேட்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு பழக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அவர்கள் இடறி போக மாட்டார்கள். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்க பழகினவர்கள் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையில் இடறி போகிற வாய்ப்பு இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இதுவே வழி, வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம். வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயாம நேராக கர்த்தர் வைத்த பாதையில் ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சுற்றியுள்ள மனிதர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். நம்ம காதில் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். அது நம்முடைய கர்த்தருடைய சத்தம். எல்லா நேரத்திலும் ஒரு சத்தம் மட்டும் நம்ம காதில் கேட்கணும். அந்த சத்தத்தை கேட்டு பழக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சத்தம் நம்மை செம்மையான வழியிலே நடத்தும். ஆமென். ஸ்தோத்திரம். இதிலே நடவுங்கள். ஆண்டவர் பர்டிகுலராக சொல்றார், குறிப்பாக சொல்லுகிறார். இதுதான் பாதை, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. இந்த சபைதான் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறது. இதுதான் உங்கள் ஆசீர்வாதத்திற்கான வழி என்று ஆண்டவர் குறிப்பாக சொல்லுகிறார். இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு, இதிலே நடவுங்கள். சரியான வழி எதென்று பார்த்து நடவுங்கள்னு பொதுவாக சொல்லாம இதிலே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான வழிகளை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்முடைய எதிர்காலத்தின் நன்மைகளுக்கான வழிகளை கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதிலே நடவுங்கள்.
ஸ்தோத்திரம். கட்டளையாக கொடுக்கிறார். இதில் நடக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று ஒரு ஆலோசனையை சொல்லாமல் இந்த இடத்திலே கர்த்தர் ஒரு கட்டளையை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இதிலே நடவுங்கள். ஆண்டவருடைய வழி செம்மையானது, அதிலே நாம் நடக்க வேண்டும். இது கட்டளை மாத்திரமல்ல, இது தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவரே, இந்த பக்கமும் ஒரு அழைப்பு இருக்கு, இடது பக்கமும் ஒரு அழைப்பு, வலது பக்கமும் ஒரு அழைப்பு வருது. எந்த பக்கத்தில் போகிறது? கர்த்தர் சொல்றாரு, உன்னை வைத்த நிலையில இதிலே குறிப்பாக சொல்றாரு, இதிலே நடவுங்கள். எந்த பாதையில் ஜீவன் உண்டா இருக்கும்? ஆண்டவர் நமக்கு காட்டுகிற பாதையில் ஜீவன் உண்டா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த வழியிலே தான் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும், சில நேரம் உலகத்தில் ஏமாந்துட்டு இருப்பாங்க, உலக மனுஷர்கள் அவங்கள ஏமாற்றிடுவாங்க, பேதைகளாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் திசை கட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் இதிலே நடவுங்கள் என்று கேட்கிற ஒரு சத்தம் அவர்களுக்குள் தொனிக்கிறபடியினால் அந்த சத்தம் அவர்களை செம்மையான பாதையில் வழி நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோட பேசுவார், அவருடைய சத்தத்தை என் காதுகளில் நான் கேட்க முடியும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். இலவசமாக கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆனால் விலை கிரயத்தோடு ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். சத்தத்தை கேட்பது இலவசம். ஆண்டவர் அதுக்கு காசு பணம்லாம் வைக்கலை. ஆண்டவர் யார்ட்டையும் பேசன்னா ஆண்டவர் காசு கொடுங்கன்னெலாம் கேட்கல. நம்ம செவிகளை ஆண்டவருக்கு நேராக திறந்து சுத்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்தா கர்த்தர் நம்மோட பேசுவார். ஆனால் சத்தத்தை கேட்கிறது எதற்காகனா, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய விருப்பத்தை குறிக்கிறது, அல்லது அவருடைய சித்தத்தை குறிக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோட பேசுகிற செய்தி அதுதான். தேவ சத்தமும் தேவ சித்தமும். தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகியவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய பழகியிருப்பார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே சத்தம் கேட்பது அது இலவசமா, ஆண்டவர் அதுக்கு ஒன்றுமே விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணலை. ஆனால் தேவ சித்தத்தை செய்யணும்னா கொஞ்சம் விலைக்கரையும் செலுத்தணும், உலகத்தை வெறுக்கணும், கர்த்தர் சொல்கிற வழியில் நடக்கணும். அப்போ தான் அவர் சித்தத்தை நம்ம செய்ய முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜனம் கீழ்ப்படியாமையிலிருந்து திரும்பி வருகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள்ள போன ஜனம் திரும்பி வரணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். கர்த்தர் சொல்றாரு, எந்த பக்கமும் சாஞ்சிராதீங்க, ஸ்தோத்திரம், இதிலே நடவுங்கள். நம்மளை அங்கேயும் இங்கேயும் சாய பண்ணோம், ஸ்தோத்திரம். உலக உறவுகள் ஒரு பக்கம் நம்மளை இழுக்கும், அந்த பக்கம் சாயவா இந்த பக்கம் சாயவா என்று போராட்ட நிலைமை வரும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் உள்ளவர்களுக்கு கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவருடைய சத்தம் அவர்கள் காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கும். திரும்ப சொல்ற, கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் நம்மை தேற்றுகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுதான் உங்கள் சித்தமா, இதுதான் உங்கள் வழியா அப்படின்னு இடது பக்கம் பார்க்குறோம், வலது பக்கம் பார்க்குறோம். கர்த்தர் ஒரு வழியை காட்டுறார்.
நம்முடைய கண்கள் இதுவா அதுவான்னு பார்க்குது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் நம்முடைய பார்வை, நம்முடைய கண்கள் ஒரு இந்த பகுதியை பார்க்கிறது, அந்த பகுதியை பார்க்கிறது. நாம் பார்க்காத ஒரு பகுதியை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அதிலே நடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். நீங்க நினைத்திராத ஒரு பாதை, நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு காரியம், கர்த்தர் அந்த வழியில் உங்களை நடத்த விரும்புகிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குரியதல்ல, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி. ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்றால் அது நிச்சயமாக நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய மனம் நாம் பார்க்கிற ஒன்றை ஆண்டவருடைய சித்தமாக நினைக்கிறது. வலது பக்கத்தில் இருக்கிறது ஆண்டவர் சித்தமா, இடது பக்கத்தில் இருக்கிறது ஆண்டவர் சித்தமா? நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் விட்டுட்டு வழி இதுவேன்னு அவர் ஒன்றை காண்பிக்கிறார். உங்கள் மன விருப்பத்தின்படி ஆனது அல்ல, அவர் ஒன்றை காண்பிக்கிறார் என்றால், அவர் ஒன்றை உங்களோடு பேசுகிறார் என்றால், அதிலே நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சத்தம் தான் நம்மளை ஆண்டவருடைய வழியில் நடக்க வைக்கிறது. இந்த சத்தத்தை நம்ம கேட்கும்போது என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை பலமுறை கேட்டு பழகியிருக்கிறோம். ஆலயத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோட பேசுகிற உணர்வு இருக்கு. ஆனால் இதில் நடவுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு காரியத்தில் நாம் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு சில குறிப்புகளின் மூலமாக பேச விரும்புகிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். கேட்டபோது அவர்கள் அவருடைய சித்தத்தை செய்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு உங்கள் சத்தத்தை கேட்கிற நிலையில் மாத்திரம் அல்ல, உங்கள் சித்தத்தை செய்கிற அனுபவத்திற்குள் எங்களை கொண்டு வருவீராக. வலது கையை உயர்த்தி முதல்ல கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு போகிற நிலையில் அல்ல, நீர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நிலையில், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு வரும்போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். குறிக்கும் மலை, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். குறிப்பிட்டு சொல்லுகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் பொதுவாக பேசுகிற கர்த்தர் அல்ல, குறிப்பிட்டு பேசுவார். சிலவற்றை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவார். கரெக்டாக ஆண்டவர் காண்பிப்பார், கரெக்டாக ஆண்டவர் பேசுவார். குறிப்பிட்ட வழி, குறிப்பிட்ட சில காரியம் என்று ஆண்டவர் அதை கரெக்டாக பேசுகிற தேவன். ஆண்டவர் தெளிவாக சொல்றார், நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். ஏதோ ஒரு மலையில் போய் என்னுடைய சித்தத்தை செய்ய என்று ஆண்டவர் சொல்லலை. நான் குறிக்கும் மலை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்ன செய்தான்? இந்த சத்தத்தை ஆபிரகாமுடைய காதுகள் கேட்கிறது. இது பழக்கப்பட்ட தேவ சத்தம்தான். பழக்கப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்டபோதும் அவன் கொஞ்சம் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிலே ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது. ஆண்டவர் சில நேரம் பேசுகிறது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இந்த வழியில் நடத்துகிறாருன்னு விளங்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் தானே வாக்கு பண்ணினீர், 25 வருஷம் இதற்காகத்தானே காத்திருந்தேன், இப்போ வாக்கு தத்தத்தின் புத்திரனை கொண்டு பலியிடுன்னு நீர் சொல்லுகிறீரே என்று அவன் அப்படியே யோசித்து டைம் எடுக்கலை.
இந்த செய்தியை அவன் காதுகளில் கேட்டபோது அவன் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறான் தெரியுமா? 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் போய் பலியிடுன்னு முடிக்கிறாரு. 3ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது குறிப்பு, தேவ சத்தம் தேவ சித்தத்தை நம்ம செய்வதற்கு உதவி செய்கிறது. ஆபிரகாம் எப்படி தேவ சித்தத்தை செய்தான் என்றால், கர்த்தர் பேசின போது, அவர் சத்தத்தை கேட்டபோது அவன் என்ன செய்தான்? முதல் குறிப்பு, நேரம் எடுக்காமல் செய்ய துவங்கினான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதில் கேட்கும்போது கீழ்ப்படுகிறதுக்கு டைம் எடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய துவங்குங்கள். அவன் எழும்பினான். கழுதையின் மேல் சேனங்கட்டி வேலைக்காரர் 2 பேரை அழைச்சிட்டு பலி செலுத்த போகிற யாரு? ஈசாக்கு தான் இன்னைக்கு பலி மிருகம். கூட்டிட்டு தகன பலிக்கு கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு, அந்த வசனம் இவ்விதமாய் முடிகிறது. 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நான் உனக்கு குறிக்கும் இடத்தில். 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, தேவன் தனக்கு குறிப்பிட்ட இடத்திற்கு. எவ்வளவு உண்மை உள்ளவனாக ஆபிரகாம் இருக்கிறான். ஒரு வார்த்தையை கூட ஆபிரகாம் மாற்றாமல் அப்படியே கீழ்ப்படுகிறான். நேரம் எடுக்காமல் செய்ய துவங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு பேசும்போது கீழ்ப்படுகிறதுக்கு டைம் எடுக்காதீங்க. ஆசீர்வாதமும் டைம் ஆகும். கீழ்ப்படுகிறதுக்கு நேரம் எடுத்தால் ஆசீர்வாதத்திற்கும் நேரமாகும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கேட்பதை கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, அவர் கேட்பதை கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது. அவர் எதை கேட்கிறார் உடனே கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், எனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகட்டும், எனக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரட்டும், இன்னும் சில அற்புதங்களை கர்த்தர் செய்யட்டும், அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுப்போம், அதுக்கப்புறம் கீழ்ப்படிவோம், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரலாம், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யலாம் என்று அல்ல. சத்தத்தை கேட்கும் போதே சித்தத்தை செய்வதற்கு எப்படி செய்ய துவங்கணும்னா நேரம் எடுக்காமல் செய்ய துவங்கணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் இன்னொரு தடவை ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலை. 2ஆம் வசனத்தில் பேசி முடிக்கவும் 3ஆம் வசனத்தில் புறப்படுறான். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கல, இன்னும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கலை. சில நேரம் நமக்கு விரும்பாத காரியங்களை ஆண்டவர் செய்ய சொன்னார்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஜெபம் பண்ணி அதான் கர்த்தர் ஏற்கனவே பேசியாச்சே, திரும்ப பேச மாட்டார், நமக்கே தெரியும். ஆனாலும் அதை செய்யாமல் இருப்பதற்கு ஜெபம் ஒரு தடையாக நம்ம வாழ்க்கையில் சில நேரம் வருது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு உடனடியாக நம்ம கீழ்ப்படிவதற்கு பதிலாக ஜெபிக்கிறோம் என்ற அந்த ஒரு போர்வையில் சில நேரம் நம்ம டைம் எடுத்துகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஆவியானவர் சிலரோட பேசுகிறாரு. கர்த்தர் உங்களோட பல முறை பேசியிருக்கிறார். இன்னைக்கு செய்ய துவங்குங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நல்ல சத்தமாக கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பதட்டமே இல்லை ஆபிரகாமுக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வேத வசனங்களை வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். சிறு வயசுலேருந்து இதை கேட்டிருக்கிறோம். இதை தியானம் பண்ணும்போது யோசித்தேன், ஒரு பதட்டம் கூட ஆபிரகாமுக்கு இல்லை. எப்படி? தேவ சத்தத்தை கேட்க பழகியவர்களுக்கு அவர் சித்தத்தை செய்வதில் எந்த பதட்டமும் வராது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும், நீங்கள் பேசுகிறது சில நேரங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது போல தோன்றினாலும், ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தம் பண்ணினதில் உண்மை உள்ளவர், எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் என்ன ஆச்சு? இதை பற்றி யோசிக்கலை. நம்ம டைம் இதிலே எடுத்துருவோம். வாக்கு தத்தம் கொடுத்தாரு, அது என்னாச்சோ, அது என்ன நடந்துச்சு, இப்படி யோசித்துட்டு இருக்கிறோம்.
ஆபிரகாம் டைம் வேஸ்ட் பண்ணலை. ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் என்னாச்சுன்னு அவன் யோசிச்சுட்டு உட்காரல, பதட்டம் வரல, முன்னேறி போகிறான். நேரம் எடுக்காதீங்க, தேவ சித்தத்தை செய்வதற்கு உடனடியாக அதை செய்ய துவங்குங்கள். ஆபிரகாமுக்கு தன்னுடைய மகனை ஏமாற்றுவது போல ஒரு உணர்வு வந்திருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் கேட்குறான், பலி மிருகம் எங்கே அப்பா? பலி மிருகம் எங்கே? சிறு வயசுலேருந்து பார்க்குறான், அப்பா பலி செலுத்தும் போது எப்பொழுதும் பலி மிருகத்தோடு தான் போவார். பலி மிருகத்தனை கொண்டு வரல, மறந்துட்டாரா? ஈசாக்கு கேட்கிறான், பலி மிருகம் எங்கே? அப்பம் கூட இவர் சொல்லலை, நீதான் அந்த பலி மிருகம் என்று சொல்லலை. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு ஒரு பதிலை சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த உலகம் உங்களை கொஸ்டின் பண்ணும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்ன தெரியுமா? சில நேரம் நம்ம வாழ்க்கையே தொடுற அளவுக்கு சில கேள்விகள் வரும். ரட்சிக்கப்படாதவங்க, சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் உங்களை கொஸ்டின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தரை நோக்கி போனீங்களே, இந்த காரியம் என்னாச்சு, இதில் என்ன தீர்வு, இதுக்கு என்ன நடக்க போகிறது என்று உலகம் உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமை போல ஒன்றை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் பார்த்து கொள்வா. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் எதை குறித்தும் கலங்கவே இல்லை, கொஞ்சம் கூட சங்கடப்படலை, தைரியமாக சொல்கிறான். 8ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். இது அவருக்குரிய பலி. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி, அவருக்கு தேவையானதை அவர் பார்த்து கொள்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய அன்பாய் கேட்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். சகலவற்றையும் நன்மையா செய்வார். கொஞ்ச நேரத்தில் 9ஆம் வசனத்துக்கு வரும்போது, 8ஆம் வசனத்தில் சொல்றான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். 9ஆம் வசனத்தில் அவனை கிடத்தினான் என்று முடிகிறது. பலிபீடத்தின் மேல அவனையே கிடத்திட்டான். ஈசாக்கை ஏமாற்றினது போல ஒரு உணர்வு இருக்கா? சில நேரம் தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது இந்த உலகத்தில் உள்ள நண்பர்களை, சொந்தங்களை ஏமாற்றினது போல நீங்க உணரலாம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க, என்ன ஆனாலும் சரி நான் வந்து நிற்பேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது சில காரியங்களை நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மை வேறுபடுகிறார். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்களெல்லாம் ஏமாற்றினது போல ஒரு உணர்வு இருக்கா? ஆபிரகாம் ஈசாக்கை ஏமாற்றினது போல ஒரு உணர்வுக்குள்ளே வந்தானா? இல்லை. அவனுக்கு தெரியும், நாம் ஏமாற்றவில்லை, தேவ சித்தத்தை செய்கிறனால தான் கிடத்தப்பட்டவனும், ஒருவேளை அவன் உயிரே போனாலும் கர்த்தர் மறுபடியும் அவனை எழுப்ப அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கேட்பதை கொடுக்க முன் வரும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அர்ப்பணிக்கிறவைகளை கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பார். நேற்று உபவாச ஜெபத்தில் சொன்னேன், நிறைய காரியங்களை ஆண்டவரை நம்பி நம்ம ஒப்பு கொடுக்குறோம். நிறைய ஜெபங்களை ஆண்டவரை நம்பி செய்திருக்கிறோம். யாரிடத்திலும் சொல்லாத விஷயங்களெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். எங்கேயும் போய் அழ முடியாததெல்லாம் அவர் சன்னிதானத்தில் அழுதுருக்கிறோம். யாரோடையும் சொல்ல முடியாத சில பர்சனலான விஷயங்களை கூட கர்த்தருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அது எல்லாம் சேஃபாக இருக்குது. ஆண்டவர் ஒரு நாளும் அதை வெளியே கொண்டு வர மாட்டார். நீங்கள் அவருக்கு மட்டும் தெரியப்படுத்தின காரியங்கள் அவர் மட்டும் தான் இருக்கும், அது அவரை விட்டு வெளியே போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் காத்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்த போது, அவருக்கு ஒப்பு கொடுத்த போது,
திரும்ப அதை சேஃபா கொண்டு அவன் கையில மறுபடி கர்த்தர் கொடுத்தார். கைகளை உயர்த்தி, ஆமென், நான் உம்மிடத்தில் கொடுப்பதை திரும்ப நீர் பத்திரமாக எனக்கு தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எதை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க முன் வருகிறோமோ அதை கர்த்தர் பத்திரமாக திருப்பி நமக்கு தருவார். அந்த ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது அவருடைய சித்தத்தை செய்வது எப்படி? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அதற்கு ஏலி, சேர்ந்து வாசிப்போம், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றார். பின்பந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏலி தேவனுடைய மனுஷன் மூலமாக கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தில், ஜபம் பண்ணி ஆலயத்திலிருந்து வெளியே போகிறவளுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம ஆபிரகாமுடன் பேசினார் கர்த்தர். இந்த இடத்துல ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை நேரடியாகவும் கேட்க முடியும். இந்த மாதிரி ஆராதனை கூட்டங்கள், ஜெபத்தில், பலிபிடத்திலிருந்து ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். ஜெபம் பண்ண வந்த அன்னாளுக்கு ஆண்டவருடைய சத்தம் எப்படி கேட்டதுன்னா, ஏலி என்கிற தேவ மனுஷன் மூலமாக கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ எதை கேட்ட அதை பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த காலை நேரத்தில் எதை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபமாக வைக்கிறீங்க அதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அங்கிருந்து கட்டளை கொடுத்தா போதும், ஆசீர்வாதம் வந்துடும். பரலோகத்திலிருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆகணும். அங்கிருந்து நமக்கு ஒரு அற்புதம் வந்துருச்சுன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏலி சொன்னதை நாம் சொல்லணும். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க, இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறது எப்படி அவர் செய்தா? தேவனுடைய சத்தமும் தேவனுடைய சித்தமும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். ஒரு தண்டவாளத்தில் 2 பகுதி இருக்கிறது போல், அப்போ தான் அந்த ட்ரெயின் போக முடியும். ஒரு பக்கம் தேவனுடைய சத்தத்தையும் கேட்கணும். சத்தத்தை கேட்டுட்டு விட்டால் பயன் இல்லை, அடுத்து அவர் சித்தத்தை செய்யணும். ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பவர்களுக்கு உலகத்தின் பாடுகள் எல்லாம் மறைந்து விடும். பெருசா தெரியாது. நம்ம தேவைகள் பெரிதாய் தோன்றாது. நம்முடைய கஷ்டங்கள் பெருசா இருக்காது. இன்னைக்கு இதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலை, இந்த பெண்ணினால் இவளை நிந்திக்கிறாள், கஷ்டப்படுத்துறான், மனவேதனைக்குள்ள போறான். வழக்கப்படி அவ அழுவா, சாப்பிடுவா. இதுதான் நடந்துச்சு. வழக்கமா ஏதாவது இவளை சொல்லுவா, இவ உட்காந்து அழணும். அதுக்கப்புறம் அவன் எல்கானா சொல்லுவான், ஏன் நீ அழுற? 1 சாமுவேல் 1:8 ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற? 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு ரொம்ப அதிகம் இல்லை. இப்படியே சொல்லி அவளை ஆற்றி தேற்றி கொண்டே வர்றான். எவ்வளோ நாள் இப்படியே சொல்ல முடியும்? அவளுக்கு நிரந்தர தீர்வு இல்லை. சில பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது சொல்யூஷன் கிடைச்சிட்டு இருக்கு.
இந்த அன்னாளுடைய பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு. அழும்போதெல்லாம் ஒன்றை சொல்லுவான், இவங்க எல்லாரை விட நான் உனக்கு ரொம்ப முக்கியம். இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறான். அநேக நேரம் அழுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு இல்லை. ஏதோ ஆண்டவர் அவ்வப்போது பேசி நம்மளை ஆறுதல் படுத்தி அனுப்புனது போல தெரியுது. எல்கானா ஒரு நல்ல கணவன். ஏன் அழுற விசாரிக்கிறான். ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஒன்றும் நடக்காது போல, ஒன்றுமே தெரியாத மாதிரி அவளை உற்சாகப்படுத்துகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பாடுகள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்வு இல்லாமல் ஏதோ அவ்வப்போது கொஞ்சம் கண்ணீர் வடிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அடுத்து மறுபடியும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கர்த்தர் உங்களோட பேசுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார். பேசும்போது இந்த பலிபிடத்திலேருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறது. வழக்கமாக அழுதுகிட்டே இருப்பா, அடுத்து சாப்பிடுவா. எல்கானா சொல்லி ஆற்றி தேற்றி சாப்பிட வைக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்டவள் அவர் சித்தத்தை எப்படி செய்கிறார்னா, 2வது குறிப்பு, வழக்கப்படி செய்து வந்ததை வழக்கத்துக்கு மாறாக செய்கிறான். வழக்கப்படி செய்ததை வழக்கத்துக்கு மாறாக செய்கிறான். வழக்கப்படி செஞ்சது என்னது? எப்போ உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எல்கானா ஆறுதல் படுத்தி சாப்பிட வைக்கணும். இப்போ என்ன நடந்திருக்கு? 18ஆம் வசனத்தில் வழக்கமாக அழுற மாதிரி அழலை, நேராக போய் சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ரொட்டீனாக செஞ்சதையே செஞ்சு சலிச்சு போய் இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களில் கொடுக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் ஒரு திருப்பத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். செய்ததையே செய்து அரைச்சமாவே அரைச்ச மாதிரி புளித்து போன ஒரு வாழ்க்கை, கசந்து போன ஒரு வாழ்க்கை. காலையில் எழும்புனா ரெகுலர் லைஃப்பில் இருக்கிறீங்களா? ஏதோ போகணும், வேலைக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணும், திரும்ப ராத்திரி படுக்கிறோம், திரும்ப எழும்புறோம், திரும்ப போகிறோம், இப்படியே வாழ்க்கை போகுதா? கர்த்தர் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். வழக்கப்படி செய்து வந்ததை வழக்கத்துக்கு மாறாக செய்ய வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுது கொண்டிருந்தா அவளுக்கு ரெகுலராக தான் அழுறது அவள் வேலையே. அதுக்கப்புறம் சாப்பிட வைப்பாங்க. இப்போ அழலை, ஏன்னா ஒருவரிடத்தில் அழுது விட்டாள், அவரிடத்திலிருந்து ஒரு சத்தமும் வந்து விட்டது. நீ கேட்டதை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதுக்கப்புறம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்கு செய்வேன் என்று ஒன்றை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால் நிச்சயம் செய்வார். நான் இனி அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இனி அதை குறித்த எனக்கு 1% கூட கவலை வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய குறைவுகளும் இல்லாமையும் ஒரு நாளும் வருத்தத்தை கொண்டு வராது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய குறைவுகள் இல்லாமைகள் வருத்தத்தை கொண்டு வராது. ஏன்னா கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, செய்ய போறார். ஜெபம் முடிச்சோன்னு அற்புதம் நடக்கலை, செய்வேன்னு வாக்கு தான் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. ஆண்டவரே, செய்வேன் என்று ஒரு சத்தம் எங்கள் காதில் கேட்டாலே போதும். எங்கள் வழக்கப்படி செய்து கொண்டு ரொட்டீன் லைஃப்பில் சிக்கி இருக்கிறோம். சில நேரம் அப்படியே ஒரு அந்த செய்ததையே செய்து பழக்கப்பட்டு சோர்ந்து போய் துவண்டு போய் தோல்வியில் இருக்கிறோம். ஆண்டவரே, வித்தியாசமான ஒரு நிலையில் நடத்துவதற்கு இந்த அன்னாளை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவீராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்கானா பார்க்குறான், எப்போவுமே அழுதுட்டு இருப்பா, நம்ம தான் சாப்பிட வைக்கணும். இன்னைக்கு அவளா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு அவளா எடுத்து சாப்பிட்றான். எல்கானாவை எதிர்பார்க்கல. ஸ்தோத்திரம். அவளா முன் சாப்பிட்றான். ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. கேட்டா தெரியுது, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணேன், கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, நான் நீ கேட்டுக்கொண்டதை உனக்கு கட்டளையிடுறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இவ்வளோ நாளும் ஆறுதல் படுத்த முடியாத சத்தங்கள் இருந்தது. இப்போ ஒரே ஒரு வேர்டு தான். எல்கானா ரொம்ப வருஷக்கணக்காக
பல வார்த்தைகளை சொல்லி இவளை உற்சாகப்படுத்த வேண்டியிருந்து. ஆனால் கர்த்தர் சிம்பிளாக தான் சொன்னார். 17ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இவ்வளோதான், ஒன் வேர்டு தான் இருக்கு. இதிலேயே அவள் துக்கமெல்லாம் மாறியது. ஆண்டவரே, மனித வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பழக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, சோர்ந்து போய் இருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு உற்சாகப்படுத்தவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆலயத்துக்குள் நாங்கள் வரும்போது, நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறேன். எல்கானா ஆச்சரியப்படுறான், என்ன வித்தியாசம் அவளுக்கு? சொல்றா, ஆலயத்துக்கு போனேன், ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஆமே, இதுவரை ஆறுதல் படுத்த முடியாத சத்தங்கள் ஒரு பக்கம் இருந்து, இப்போ இந்த ஒரு சத்தம் அவளை ஆறுதல் படுத்துகிறது. இந்த உலகத்தில் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம் தான். மூன்றாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களுக்கு வரும்போது, ஆண்டவருடைய சத்தம், இயேசுவின் சத்தம் பேதுரு அங்கிருந்த சீஷர்களுக்கு கேட்கிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஒரே சத்தம்தான். அங்கே உட்காந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பேதுருவின் படகுல தான் உட்காந்து பேசுகிறார். கடைசியில் இவங்களை பார்த்து சொல்றார், என் பின்னால் வாங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இந்த சத்தத்தை கேட்ட உடனே 20ஆம் வசனத்தில் அவருடைய சித்தத்தை எப்படி செய்தார்கள்? உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மூன்றாவதாக, அவர் சத்தத்தை நாம் கேட்டு அவர் சித்தத்தை எப்படி செய்யணும்னா, கேள்வி கேட்காமல் இயேசுவை பின்பற்றுவது. கேள்வி கேட்காமல் இயேசுவை பின்பற்றுவது. எது நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, படகை விடணுமா, வலையை விடணுமா, மீனை விடணுமா, ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் விட்டுருவோம், என்னென்ன சொல்கிறீங்களோ செய்வதற்கு ஆயத்தம். இது ஆரம்பத்தில் இந்த சத்தத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அடுத்து 21ஆம் வசனத்தில் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, செபதேயுவின் மகன் குமாரர்கள் யாக்கோபும் யோவானும் இருக்கிறாங்க. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு அவர்களையும் அழைக்கிறார். 22ஆம் வசனத்தில் அவர்களும் உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை உடனே செய்யணும், ஆண்டவருடைய விருப்பத்தை உடனே செய்யணும். கேள்வியே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வந்தால் எங்கள் நிலைமை என்ன ஆகுது, அதெல்லாம் கேள்வியே இல்லை. தொடர்ந்து உங்களை ஆராதிச்சா, உங்களுக்குன்னு ஊழியம் செஞ்சால் எங்கள் வாழ்க்கையின் நிலைமை என்ன ஆகுது, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. கேள்வியே கேட்காம பின்பற்றுவது தான் தேவ சித்தத்தை செய்கிறவர்களுடைய அழகு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கூட கேட்காம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் உலகத்தை பார்க்குறாங்க, சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வேறு அடிக்கடி சொல்கிறாரு, நான் மரணம் அடையணும், அதுக்கப்புறம் உயிர் தெழுவேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து மார்க்கு 10:28, ஸ்தோத்திரம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, பேதுரு தான் ஆரம்பிக்கிறார், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். 12 பேருக்கு பிரதிநிதி மாதிரி பேதுரு என்ன செய்கிறாரு, இயேசுநாதர்கிட்ட கேட்குறாரு. எல்லாருக்குள்ளேயும் அந்த கொஸ்டின் இருக்குது, இல்லாமல் இல்லை. பரவாயில்ல, நம்ம தான் கேட்க முடியல, பேதுரு கேட்டாருன்னு அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. இயேசு என்ன சொன்னார்? என்னப்பா இப்படி கேள்வி கேட்கன்னு சொல்லலை. ஆண்டவர் அதுக்கான சரியான தீர்வை கொடுக்குறார். இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும், கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பின்பற்றி வந்தால் செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் அழகாக கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாவற்றையும் விட்டு இவன் அப்படிதான் பின்பற்றி வந்தான். ஆண்டவரே,
அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அதை விட்டேன், இதை விட்டேன், இப்படியெல்லாம் வந்தேன், கூப்பிட்டோன்னு வந்துட்டேன்னு அப்படின்னு ஆரம்பிக்கவும் இயேசு சொல்கிறாரு. அவர் உள்ளே குறுக்கி விட்டார். இப்படியே பேசிகிட்டு இருந்தா எல்லார் கதையும் கெட்டு போயிடும். அவ்வளோ பேரும் என்ன செய்வான், ஐயோன்னு அவனும் வருத்தப்படுவான். அவன் பேசும்போதே கர்த்தர் குறுக்க அவர் என்ன செய்கிறார், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது இயேசுவை பின்பற்றும் போது இவர்களெல்லாம் சில நேரம் நம்மளை வெறுத்துருவாங்க. நம்ம வெறுக்க மாட்டோம், நம்மளை வெறுப்பாங்க. அவர்களோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது இதெல்லாம் விட்டவன் என்று நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்த விட என்னை அதிகமாக நேசித்து என்னை அதிகமாக கனம் பண்ணி என்னுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து என்னை பின்பற்றி வந்திருக்கிற உங்களுக்கு 30ஆம் வசனத்தில் இப்பொழுது இம்மையிலே பேதுருவின் உள்நோக்கத்தை அறிந்த கர்த்தர் இப்போ அவன் பிரதானமாக எதை கேட்குறான்னா, ஒருவேளை நீர் போனீர்னா எங்கள் நிலைமை என்னத்துக்கு ஆகிறது? உங்களை நம்பி இத்தனை வருஷம் 3.5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இப்போ நீர் இல்லை, ஏதோ ஒன்று நடக்கு, எங்கள் கதை என்ன ஆக போகுது? ஸ்தோத்திரம் என்கிற ஒரு நிலையில தான் அவன் கேள்வி கேட்குறான். அதனால தான் இயேசு முதல்ல மறுமையை சொல்லலை. அவன் எதை குறித்து கவலைப்படுறானோ அந்த இடத்தை கர்த்தர் முதல்ல டச் பண்ணுறார். இம்மை. தேவனுடைய பிள்ளைகளை அடிக்கடி நம்மை கவலைப்படுத்துகிற பாரப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா, உலக காரியங்கள், பிள்ளைகளின் எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம். இதுதான் நம்மளை அடிக்கடி வருத்தப்படுத்துகிறது. இயேசு சொல்றாரு, அதை முதல்ல டச் பண்றார். இம்மையிலே துன்பங்களோடு 100 பலனை தருவேன்னு சொல்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். துன்பம் வரும், கிறிஸ்தவ வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். ஆனா அதோடு கூட பலன் எத்தனை மடங்கு? 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. கடைசியில சொல்றாரு, மறுமையில நித்திய ஜீவன். பேதுரு புரிந்து கொள்ற விதத்தில் கர்த்தர் அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன கேள்வியை கேட்கிறானோ, எந்த அர்த்தத்தில் உள்நோக்கத்தில் கேட்கிறானோ அதற்கு சரியான தீர்வை இயேசு கொடுக்கிறார். ஆமென். நீங்க இருதயத்தில் ஏதாவது யோசித்தா கூட அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். ஆனால் ஆரம்பத்தில் கேள்வியே கேட்காம பின்பற்றினவன் இடையில கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டான். ஸ்தோத்திரம். சில நேரம் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்யா. ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. பாதியில் என்ன செய்யுது, அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க, அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி எங்களுக்கும் ஒன்று வேணும். ஆரம்பம் சில நேரம் நம்ம இயேசுவை கரெக்டாக பின்பற்றுவோம், இடையில ஒரு தடுமாற்றம் வருது. ஆனால் பேதுருவை ஆண்டவர் விடலை. அதுக்கு நடுவிலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆரம்பம் சில நேரம் ஓகே, ஆனால் இடையில அங்கே இங்கேயும் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசம் குறைந்து போகிறது. கடலில் இறங்கின உடனே ஓகே, பேதுருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் இடையில என்ன செய்கிறது, குழப்பம் வருது. இடையில தடுமாற்றம் வந்துருச்சு. கடல் அலைகளை பார்க்கிறான், இடையில சூழ்நிலையை பார்க்குறான், மற்றவங்களை பார்க்குறான். யோவான் ஸ்நானகன் பின்னால் போன சீசர்கள் நிலைமை என்னாச்சு? இயேசுவை பின்பற்றிட்டாங்க. என்ன அவன் சீசர்கள் உண்டு, அவன் போயிட்டான். ஐயோ அவங்க இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு கஷ்டமா இருக்கு. திடீர்னு இவர் போயிட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அந்த விசுவாசம் அவனுக்கு வர்றதுக்கு டைம் ஆச்சு. எடுத்தெடுப்பில் அவர் சொன்ன உடனே யோசிக்கவே இல்லை. இவர் யார், இவருக்கு என்ன தெரியும், ஒன்றும் யோசிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன், அவ்வளவு உள்ள இன்வால்மெண்ட்டோடு வந்தவன் பாதியில் என்ன செய்கிறான், கொஞ்சம் ஒரு யோசனை வந்துருச்சு. இது இப்படியே போகுமா, ஸ்மூத்தாக போகுமா நம்ம லைஃபு? அநேக நேரம் அப்படி தான், பாதியில் தான் யோசிப்போம். இந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், என்னாலும் இப்படியே வாழ்க்கை இருக்குமா? சில நேரம் சில எண்ணங்கள் நம்மளை பாதிக்கும். உன் எதிர்காலத்தை யோசி, உன் ஃப்யூச்சர் என்ன ஆகுது,
யோசித்து பாரு. இப்படியெல்லாம் சத்துரு பேசுவான். ஸ்தோத்திரம். எத்தனை காலம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இதெல்லாம் பேசும்போது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். அவருக்காக நாம் எதை தியாகம் செய்கிறோமோ, கேள்வி கேட்காம பின்பற்றும் போது கர்த்தர் சொல்றாரு, இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனையான பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். மறுமையில் நித்திய ஜீவன். நான்காவதாக கர்த்தருடைய சத்தத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பவுல் கேட்கிறான். அவருடைய சித்தத்தை எப்படி செய்கிறான்? நான்காவதாக தாமதிக்காமல் தலைமைத்துவத்திற்கு கீழே வருகிறான். எல்லாரும் சொல்லுங்க, தாமதிக்காமல் தலைமைத்துவத்திற்கு, கர்த்தர் ஏற்படுத்தின லீடர்ஷிப்க்கு கீழே வர்றான். 6ஆம் வசனத்தில் அவன் கேட்குறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதான் பவுலினுடைய ஜெபம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்? 15ஆம் வசனத்தில் புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரருக்கெல்லாம் நீ என் நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு கர்த்தர் பேசலை. கர்த்தர் எங்கே அனுப்புகிறார்னா, அனனியா என்கிற ஒரு பாஸ்டர்கிட்ட கர்த்தர் அனுப்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சபை அவசியம், சபை போதகர் அவசியம், தலைமைத்துவம் அவசியம். இதை கர்த்தர் தான் ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ அனனியாட்ட போ, அவன் எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவான். என்ன ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கேட்கிறேன். பவுல் யாரை பார்த்து கேட்டான்? ஆண்டவரை பார்த்து கேட்குறான். ஆண்டவர் யார் மூலமாக பேசுகிறாரு? ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் சத்தத்தை இவன் கேட்கிறான். முதல்ல அவர் தான் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்குறான். அவருடைய சித்தத்தை அனனியாட்ட போய் கேட்டுக்கொண்டு அனுப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதுதான் சபை கூடுதல். ஆண்டவர் ஒரு லீடர்ஷிப் வச்சிருக்கிறார், சபையில் தலைமைத்துவம் இருக்கிறார். இதற்கு கீழே அனுப்புகிறார் பவுலை, நீ போ. எடுத்தோன்னே எல்லாத்தையும் சொல்லி அனுப்பல அவனுக்கு, நீ அங்கே போ. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்ய வேண்டியது. 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி எல்லாரும் வாசிப்போம். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆலயத்தில் உங்களுக்கு சொல்லப்படும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஒரு தலைமைத்துவம். கர்த்தர் ஏற்படுத்தின லீடர்ஷிப்னா அதான். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பவுலா இருந்த போதும் அனனியாவிட்ட தான் அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனங்களை நல்லா புரிந்து கொண்டோன்னா கர்த்தர் நம்மளை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய மனுஷங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். கர்த்தர் அவங்க மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை இந்த பலிபீடத்திலேருந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். உலகத்தில் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் கர்த்தர் ஏற்படுத்தின தலைமைத்துவத்துக்கு கீழே வந்தால் தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவுடைய சபை என்கிற தலைமைத்துவத்திற்கு கீழே வந்தால் தான் கர்த்தருடைய சித்தத்தை அந்த ஆத்துமா செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 வசனம், மேலான அதிகாரம் உள்ள யாவருக்கும் கீழ்ப்படியுங்கள்னு பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறோம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம்னா நம்ம கீழ்ப்படிய வேண்டியதில்லை. மற்ற எல்லா காரியத்திலும் வேத வசனத்துக்கு மாறாக இருக்கிற காரியங்கள் தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவன் ஏற்படுத்திய தலைமைத்துவம், அதிகாரிகளை கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கணும். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உலகத்திலேயே நம்ம ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே தான் வர்றோம். ஸ்தோத்திரம். நம்ம ஓட்டு போட்டோமோ போடலையோ, ஆனால்
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு கீழே தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம். அதை எல்லாரும் புரிந்து கொள்வோன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல சபையில் ஆண்டவர் ஆளுகைகளை வைத்திருக்கிறார், தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கீழே நம்மளை கொண்டு வர்றார். எதற்காகனா கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அனனியா என்கிற ஒரு பாஸ்டரு கீழே பவுலை கொண்டு வந்துட்டார். அவன் பெரிய மனுஷன், கம்மாலியல் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டவன், அறிவு பெருத்தவன், அதிகாரம் இருந்துச்சு. அவனே ஒரு தலைவன் போல இருக்கிறான். பரிசேயன், யூதர்களுடைய நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சிருந்தான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். ஆனால் அவனை கர்த்தர் எப்படி அவனை உருவாக்குகிறார்னா, அனனியாட்ட போ, தேவனுடைய பிள்ளைகள் அவர் ஏற்படுத்தின தலைமைத்துவத்துக்குள்ளே இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஐந்தாவதாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 27-32 வசனத்துக்கு வரும்போது, 27:32, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எம்மாவூர் சீஷர்களுக்கு இயேசு விவரித்து காட்டுறார். அந்த தருணத்தில் இயேசு அப்புறம் போகிறவர் போல அவர் காண்பிக்கிறார். இந்த வார்த்தையை வச்சு பாட்டெலாம் இருக்கு. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல ஒரு அவங்களுக்கு காட்டுறார். ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இயேசுவை அவர்கள் விடலை. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி அவர் தள்ளி போகிறது போல இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்மளை விட்டு போக மாட்டார். அப்படி சில ஒரு தோற்றம் வந்தாலும் அவர் பாதத்தை பிடிச்சுக்கணும், இறுக பிடிக்கணும். இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க 29ஆம் வசனத்தில், நீர் எங்களுடனே தங்கியிரும். ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எங்களோடு தங்கி இருப்பீராக. சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று. அவரை வருந்தி ரெக்வெஸ்டாக கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் அலையாத விருந்தாளியாக வரமாட்டார். பிசாசுக்கு நீங்கள் இன்விடேஷன், அழைப்பு கொடுக்க வேண்டியதே இல்லை. பிசாசு என்ன செய்வான், வந்துடுவான். ஆனால் இயேசுநாதரை நம்ம அழைக்கணும், அவரை வருந்தி அழைக்கணும். அப்போதான் அவர் வருவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் அழைக்காம எந்த இடத்துலையும் அவர் இருக்க மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது கதவை திறக்கணும், கதவை திறக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தத்தை எம்மாவூர் சீஷர்கள் கேட்டபோது அவர் சித்தத்தை எப்படி செய்தாங்க? ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 32ஆம் வசனத்தில், அவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழத்தை நீங்கள் அறியும் போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் எப்படி செய்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது. ஐந்தாவதாக இந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியணும். ஸ்தோத்திரம். கொழுந்து விட்டு எரியணும். அவர் சத்தத்தை கேட்கும் போதே அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு அபிஷேகம், அந்த வல்லமை இறங்குது. பரலோக அக்கினி அவங்க இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. பலிபீடத்தில் அக்கினி இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் இருதயத்தில் எப்பொழுது அந்த அக்கினி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சித்தத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும்னா, உங்கள் இருதயத்தில் அக்கினி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனாலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஜீவியத்தை ஆண்டவர் விரும்ப மாட்டார்.
அனலா இருக்கணும் அல்லது குளிரா இருக்கணும்னு இயேசு சொல்லுகிறார். எப்படி சபை இருக்கணும்? அனல் உள்ள ஜீவியம். நல்ல ஆலயத்தில் வந்து கைகளை தட்டி பாட்டு பாடி விடுதலையை பெற்று சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி, அதுதான் அனல் உள்ள ஜீவியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அந்த அக்கினி எரிந்துட்டே இருக்கன்னா கர்த்தர் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை, வேத வாக்கியங்களை அவர் விளங்க காட்டின போது, அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும் போது இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, எங்கள் அக்கினியை எந்த ஒரு சக்தியும் அணைக்காதபடி எப்பொழுது எரிந்து கொண்டிருப்பதாக. கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உலகத்தின் கவலைகள், பாரங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அக்கினி அணைச்சிடக்கூடாது. எப்பொழுது அந்த எண்ணெய் இருக்கணும், அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் கேளுங்க, ஜோமனுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எந்த ஒரு சக்தி எங்கள் அபிஷேகத்தை குறைச்சிடக்கூடாது, எங்கள் வல்லமையை குறைச்சிடக்கூடாது. இந்த வல்லமை, இந்த அபிஷேகம், இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதாக. ஹல்லேலூயா. அக்கினி எரியும் போது அதில் என்ன விழுந்தாலும் அது எரிந்து சாம்பலாக போயிடும். நம்ம இருதயத்தில் அக்கினி எரிஞ்சிட்டே இருந்தா எவ்வளோ போராட்டம் பிரச்சனை நம்மளை அழிக்க வந்தாலும் அது அழிஞ்சிரும். அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாம் எரிந்து கொண்டே இருப்போம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் இருதயத்தில் இந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருந்தா எவ்வளவு சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆறாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 13ஆம் வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். நாத்தான் தீர்க்கதரிசி 3ஆம் வசனத்தில் சொல்றான், நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும் என்று சொல்லிட்டு அவன் போயிட்டான். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறான். 4ஆம் வசனத்தில், அன்று ராத்திரி கர்த்தர் அந்த ஊழியக்காரன் தேவ மனுஷனுக்கு கர்த்தர் பேசுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர் பேசுகிறார், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், ஸ்தோத்திரம், அவனோடு ஆண்டவர் இருக்கிறாரு, நிறைய பாடல்களை கொடுத்தார். ஆனால் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு செய்தி நாத்தான்ட்ட இருக்கு. நம்ம ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் தான், ஆண்டவரோட நெருங்கி நடக்கிறவர்கள் தான். ஆனால் கர்த்தர் நம்ம கூட பேசன்னா ஊழியக்காரங்களை பயன்படுத்துகிறார், சபையை பயன்படுத்துகிறார், போதகரை பயன்படுத்துகிறார், தேவ மனுஷனை பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுக்கு நாத்தான் மூலமாக ஒரு செய்தியை சொல்கிறார். 5ஆம் வசனத்தில், நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. எல்லாத்தையும் சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில், உன்னுடைய சந்ததி சாலமோனை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கட்ட முடியாது, நீ மிகுதியான ரத்தத்தை சிந்திட்ட, உன்னை வச்சு ஆலயத்தை கட்ட முடியாதுப்பா. தாவீதினுடைய கனவு, தாவீதினுடைய ஆசை, தாவீதினுடைய வாஞ்சை, தாவீதினுடைய ஏக்கம். சொல்லப்போனா ஆடு மேய்க்கும் போதே ஒரு கனவு இருக்கு, ஒரு நாள் ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போதே பாட்டு பாடுறான், ஆடுகளை மேய்க்கும் போதே அவனுக்கு தெரியுது. அப்போ எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான், ஆடுகளை மேய்த்து
அப்படியே வனாந்தரத்தில் சுத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு யாருமே உதவி செய்ய இல்லை, குடும்பம் மறந்து போயிட்டாங்க, உதறி தள்ளப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்த தாவீது, அவனுக்கு இருந்த ஆசை, அவனுடைய கனவு, அவனுடைய தரிசனம் என்ன? ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும். இது ராஜாங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள கனவு அல்ல, ஆடு மேய்க்கும் போதே இருந்த ஒரு கனவு. அதுதான் 118ஆம் சங்கீதம். நீங்கள் அந்த சங்கீதத்தை வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய காரியங்கள் அவன் சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஆசை, அவனுடைய விருப்பம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்தில் 118ஆம் சங்கீதம் 26ல் இயேசு கிறிஸ்துவினுடைய பவனியை முன்னறிவிக்கிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தாவீதின் வாயிலிருந்து வருது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறியது. ஆமேன் சொல்லிட்டு கீழே வரும்போது தான் ஆலயத்தில் பலி செலுத்தணும், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்கிறான். 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவனுடைய ஏக்கம், அவனுடைய டிசையர் என்ன? அவனுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? ஆலயத்தை கட்டணுப்பா, என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் வேணும். நான் கேதுரு மரங்கள் நிறைந்த வீட்டில் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய பெட்டி திரைகளுக்குள்ள இருக்கு. ஸ்தோத்திரம். கனவு திட்டம். தாவீதுட்ட போய் கனவு திட்டம் என்னன்னு கேட்டா, பெரிய அரண்மனையை கட்டணுங்கிறது அவன் கனவு இல்லை, ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிறது அவனுடைய கனவு. இன்னைக்கு நம்மகிட்டெல்லாம் ஆண்டவர் கேட்டார்னா நம்முடைய கனவு எதுவா இருக்கு? ஆண்டவரே, இந்த சபையில் ஒரு ஏராளமான ஆத்துமாக்கள் உங்களை ஆராதிக்கணும், பல ஆராதனைகள் நடத்தப்படணும், அது நம்முடைய கனவாய் மாறணும், அது நம்முடைய தரிசனமாய் மாறணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6வதாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். இவ்வளோ நெருக்கமாக இருந்தவன் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்கிறான், அதெல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உயர்த்தப்பட்டாலும், கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எவ்வளோ கேட்டு பழகியிருந்தாலும், கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் நம்மோட பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாவீது ரொம்ப தேவனோடு நெருங்கின உறவில் இருந்த போதும் கர்த்தர் அந்த நாத்தான் என்கிற ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கேட்ட அந்த சத்தத்திற்கு அவன் எப்படி அவர் சித்தத்தை செய்ய வேண்டிய நிலை வந்துச்சு? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாவீது சொல்கிறான், ஆண்டவர் சொல்லிட்டார் இவன்ட்ட, நீ ஆலயத்தெல்லாம் கட்ட வேண்டாம், சாலமோன் கட்டிடுவான். இவன் என்ன செஞ்சுருக்கணும்? சரி, அப்போ சாலமோனை வச்சு ஆண்டவர் செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரு, நம்ம கனவு நிறைவேறலை, நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாமல் போச்சுன்னு அவன் உட்காரலை. அவன் என்ன சொல்கிறான்னா, என் கண்கள் அதை பார்க்கட்டாலும், என்னுடைய கால்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்காட்டாலும், என் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டணுங்கிற விருப்பம் என் இருதயத்தில் இருந்தபடியினால் என்னை கட்ட வேண்டான்னு தான் சொன்னார், கொடுக்க வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை. இயன்ற மட்டும் அந்த தரிசனத்திற்காக நான் சவதரித்ததை கொடுப்பேன் என்று கொடுக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சுயநலம் இல்லாத தாவீது. ஸ்தோத்திரம். நம்மள இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஆண்டவரே, யாரை வச்சு கட்டுவீரோ அவரை வச்சே வேலையை பாரு, என்னை விட்டுருங்க ஆண்டவரே. தாவீது அப்படி சொல்லலை. ஆண்டவரே, சிறு வயசுலேருந்து என் கனவு, என் ஆசை, என் விருப்பம், ஒருவேளை நான் அதை என் கைகளால் செய்ய முடியாட்டாலும் உங்கள் சித்தம் எப்படி அப்படி செய்ய போகிறீங்க, ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசை நிறைவேற போகிறது என்பது எனக்கு சந்தோஷம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு செய்தாலும் சரி, எவரை கொண்டு செய்தாலும் சரி, உம்முடைய தரிசனம் நிறைவேறும் போது அதில் சந்தோஷப்படுற நபரா நான் முதல் ஆளாக இருக்க கிருபை தருவீராக. புரிந்த ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தாவீதை கொண்டு தான் செஞ்சிருக்கணும்.
சாலமோனுக்கு அந்த தரிசனம் இல்லை, இங்கேருந்து அங்கே போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் இவனுக்கு தான் அது சிறு வயசுலேருந்து கனவு. என்ன செஞ்சான்? 2ஆம் வசனத்தில் என்னால் இயன்ற மட்டும். ஆண்டவரே, ஆண்டவுடைய வேலையை யார் செய்தாலும் நான் உதவி செய்ய கிருபை தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேலையை யார் செய்தாலும் உதவியாக நிற்கிற நபராக என்னை மாற்றும், கிருபை தருவாராக. இயன்ற மட்டும். அந்த வசனத்தின் கடைசி பகுதிக்கு நான் வந்துடுறேன். 2ஆம் வசனத்தின் முதல் பகுதி, நான் என்னால் இயன்ற மட்டும், கடைசியில் ஏராளமாய் சவதரித்தேன். இடையில உள்ளதை வீட்டில் போய் வாசித்துக்கிடுங்க. நான் என்னால் இயன்ற மட்டும் ஏராளமாய் சவதரித்தேன். சரி, என்ன கொண்டு தான் செய்யலை, ஏதோ ஒரு பங்கை கொடுப்போன்னு கொடுக்கல, இயன்ற மட்டும். 13ஆம் வசனத்துக்கு வரும்போது, மனப்பூர்வமாய் தாவீது கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஜனங்களும் உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய கணக்குப்படி தாவீது ஸ்தோத்திரம் 20 பில்லியன் ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக சவதரித்து கொடுத்துருக்கிறான். அவன் கொடுத்தது மொத்தம் 20 பில்லியன். 1 பில்லியன்னா 100 கோடி, 20 பில்லியன்னா 2000 கோடி. ஸ்தோத்திரா, இன்றைய மதிப்புக்கு 2000 கோடியை ஆலயத்துக்குன்னு கொடுத்துட்டான். அவன் கட்ட போகிறதில்ல, அவன் பார்க்க போகிறதில்ல, அவன் உள்ள கால்கள் அவன் கால் போக போகிறதில்ல. அதெல்லாம் தெரிஞ்சோம். ஆண்டவரே, நான் பார்க்காவிட்டாலும், நான் அதற்குள் பிரவேசிக்காவிட்டாலும், என் ஆண்டவுடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருப்போமானால் அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் தாவீதினுடைய கான்ட்ரிபியூஷன், தாவீதினுடைய காணிக்கை. அவனால் இயன்ற மட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாவதாக. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி இந்த ஆலயத்தில், இந்த சபையில் எங்களால் இயன்ற மட்டும் ஊழியத்திற்கு கொடுக்க கிருபை தருவீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கட்டாத ஒரு ஆலயத்துக்கு இவ்வளோ கொடுத்துட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் செய்யாவிட்டாலும் நீர் ஏற்படுத்தி செய்ய வைக்கிறவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். 7வது கடைசியாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8, 9, 13 வசனங்களுக்கு வரும்போது சேர்ந்து வாசிப்போம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எல்லாரும் சேர்ந்து கொள்வோம். எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க கர்த்தருடைய சத்தத்தை தூதன் மூலமாக ஆகார் கேட்கிறா. நேரடியாகவும் கேட்க முடியும். ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போது ஊழியக்காரன் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு, தேவ மனிதர்கள் ஊழியக்காரன் மூலமாக பேசுவார், ஆண்டோடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார், ஒரு தூதனை அனுப்பி பேசுகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறா. ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்விதான், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கரெக்டாக சொல்லலாம். சாரால விட்டு ஓடி போகிறேன். ஸ்தோத்திரம். சமாளிக்க முடியலை, தாங்க முடியாத கடினமான சூழ்நிலை. 10ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் போய் திரும்ப அடங்கிருன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விடுறதில்ல, ஆண்டவர் கூறியா இருக்கல. 10ஆம் வசனத்தில் நீ அங்கே அடங்கியிருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் என்பதையும் கர்த்தர் சொல்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தின் கீழே நம்ம வரும்போது, சபையின் பராமரிப்பு கீழே வரும்போது, தேவ மனிதர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரும்போது, நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதையும் பைபிளில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? திரும்பி போய் அவள் கையின் கீழ், ஒரு எலியாவின் கையின் கீழ் இருந்த ஒரு எலிசா ஒரு நாள் இரட்டிப்பான வரத்தை பெற்று தீர்க்கதரிசியாக மாறினான். தேவ ஜனங்களை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். எலியாவின் ஊழியத்தை விட இவனுடைய ஊழியம் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு ஊழியம். சீரிய தேசமே நடுங்கியது. எலிசாவின் ஊழியத்தை கண்டு இன்னொரு ராஜ்யம் கலங்கக்கூடிய அளவில் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார்னா, ஒரு எலியாவின் கையின் கீழ் இருந்த அந்த எலிசா, ஒரு மோசையின் கையில் கீழ் இருந்த அந்த யோசுவா, ஒரு இயேசுவின் கையில் கீழ் இருந்த 12 சீஷர்கள், ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலின் கைக்கு கீழே இருந்த அந்த தீமோத்தேயு, இன்னும் ஏராளமான உடன் ஊழியர்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்துகிற தலைமைத்துவத்துக்கு கீழே நாங்கள் அடங்கி இருக்கும்போது எங்களுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை செய்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகும், எண்ணி முடியாததா இருக்கும். எப்போ நிறைவேறும்னா, வாக்கு தத்தம் நிறைவேறனா 9ஆம் வசனத்தில் நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியரு. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் கர்த்தர் வைத்த இடம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கர்த்தர் வைத்திருக்கிற இந்த சபையின் தலைமைத்துவம் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு கீழே அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். இந்த ஆகார் இதை விட பெட்டர் லைஃப்பை தேடுறான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படிதான். ஆண்டவர் வைத்திருக்கிற, அவர் வச்சிருக்கிற சபை, அவர் வைத்திருக்கிற ஊழியம், அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விட இன்னும் ஒரு பெட்டரான லைஃப் எங்கேயா கிடைக்குமா? அப்படிதான் நம்ம மனம் யோசிக்கு. ஆகார் யோசிக்கிறா, இதை விட கொஞ்சம் பெட்டரான இடத்துக்கு போயிடுவோம், இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே ரொம்ப போராட்டமாக இருக்குது, இங்கே கஷ்டங்களை சகிக்க முடியலை. ஸ்தோத்திரம். அப்படி சில நேரங்களில் நம்ம மனம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகார் சொல்கிறான், ரொம்ப கடினமாக இருக்குது, அதனால தான் ஓடி வர்றான். அநேக நேரம் அப்படிதான். இதை விட நமக்கு பெட்டரான ஒரு இடம், ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குமா? நிலையற்ற, ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையில் அநேக நேரம் நம்ம மாறி விடுகிறோம். வர்ற போராட்டங்களும் கஷ்டங்களும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை விட்டு நம்மளை வெளியே கொண்டு போகிறதுக்கு இதிலும் ஒரு பெட்டரான ஒன்றை தேட வைக்குது. ஆபிரகாமோடு இருந்த லோத்து இருக்கிற ஆசீர்வாதத்தை பாதுகாத்து ஒழுங்காக கூட இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இதை விட பெட்டராக போகணும்னு நினைக்கிறான். இங்கே வாக்குவாதம், இதை சமாளிக்க முடியலை. ஆபிரகாமோட இருந்தால் இதுக்கு மேலே முன்னேற முடியாது. ஆபிரகாம் பெரிய சீமான் ஆகிட்டே இருக்காரு. நம்ம இதுக்கு மேலே இன்னும் பெட்டராக போனா நம்மளே செலக்ட் பண்ணிடுவோன்னு போயிட்டான். அநேக நேரம் நம்மளே தெரிந்தெடுக்கிறது, இதை விட ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இருக்கிறத விட நம்ம மோசமாயிரும். நம்முடைய தெரிந்தெடுப்பு பொய்த்து போகும். நம்முடைய மனமும் மாம்சமும் கண்களும் தெரிந்தெடுக்கிறவைகள் அநேக நேரங்களில் நமக்கு வேதனையை கொண்டு வருகிறது. இதை விட எது சூப்பராக இருக்கும்னு யோசிக்கிறோம். பரவாயில்ல, இங்கேருந்து எப்படியா போனால் போதும் அப்படின்னு வெளியே வரும்போது கர்த்தருடைய சத்தம் காதில் கேட்கு, வழி இதுவே ஆகாரே, இதிலே நட. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது அந்த ஆகாருக்கு ஒரு சத்தம் கேட்டது, வழி இதுதான் ஆகாரே. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். தடுமாற்றங்கள் வேண்டாம். அவர் சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் வைத்த நிலையிலிருந்து இன்னொரு பெட்டரான வாழ்க்கையை தேடாதீங்க. கர்த்தர் உங்களை வைத்த இந்த சபையிலிருந்து இன்னொரு பெட்டரான ஒரு இடத்தை, ஒரு சூழ்நிலையை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அநேக நேரம் ஒரு வேலையை விட்டு ஒரு மாதத்துல சிலர் 3 வேலையை பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்தில் 7-8 வேலைக்கு ஜாபில் மாறிட்டே இருப்பாங்க. நிலைவரம் இல்லாமல் எதையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. இதை விட அது பெட்டராக இருக்குது அப்படின்னு போவாங்க. அங்கே ரொம்ப மோசமாக இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே மாறி 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 வாழ்க்கையில் துவண்டு போகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செஞ்சோன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப லகுவாக இருக்கும். 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை தான் இந்த வைத்திருக்கிற இந்த சபை, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இந்த அனுபவம் உங்களுக்கு நேர்த்தியான இடம், சிறப்பான சுதந்திரம். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய நடத்துதல் நாம் விரும்பப்படத்தக்க விதத்தில் சில நேரம் இருக்காது. ஆகார் விரும்புகிறபடி விரும்பப்படத்தக்க நிலையில் கர்த்தர் அவளோட பேசலை. கர்த்தர் பேசின காரியம் அவளுக்கு கொஞ்சம் விசனமாக இருக்கு. ஆண்டவரே, எங்கே பிரச்சனையோ மறுபடியும் அங்கே அனுப்புறீரே, எங்கே போராட்டம், எது எங்கள் வாழ்க்கையில் கண்ணியாக இருக்கு, அங்கே திரும்ப. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் வைத்திருக்கிற அனுபவத்தில் போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் அங்கே தான் முடிவில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். வர்ற போராட்டம் கஷ்டத்தை கண்டு ஊரை விட்டு போயிடலாமா யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிகிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கண் காணாத இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும். எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். யார் கண்ணிலையும் படாமல், யார் இடத்திலும் பேசாமல் கொஞ்ச நாள் தூர நிற்போம், அமைதியாக ஒதுங்கி இருப்போம் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளே, இதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கையை தேடி போகாதீங்க. கர்த்தர் வைத்த சபை, கர்த்தர் வைத்த ஊழியம், கர்த்தர் வைத்த தலைமைத்துவத்தை விட்டு நீங்கள் இன்னொரு பெட்டரானதை தேட வேண்டியதில்லை. இங்கே தான் உங்கள் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் நெருங்கும் போது சத்துரு இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வருவான், நிறைய குழப்பங்களை கொண்டு வருவான், நிறைய உங்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருவான். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வைத்த சூழ்நிலையில் அடங்கியிருந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்க பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை வெறும் மூளை அறிவில் அல்ல, முழங்காலில் நின்று தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, மூளை அறிவில் வைத்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஒரு நாள் நமக்கு பயன்படாது. வசனங்களை தியானிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், நல்லது. ஆனால் அது எங்கே வரணும்னா செயல்பாட்டுக்கு வரணும். அதை அப்பியாசப்படுத்துகிற நிலைக்கு வரணும். முழங்காலில் நின்று தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். முழங்காலில் நின்று வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோட பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் நம்மோட பேச ஆரம்பிப்பார். தேவனுக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இல்லை ஆகாருக்கு. ஆனால் கர்த்தர் அவளோட பேசினார். ஏன்னா ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஆகாரே, உன் கருவில் இருக்கிற குழந்தையை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. நீ இன்றைக்கு அடங்கி இருக்கலைன்னா அந்த திட்டம் அழிந்து போய்விடும். ஆனால் நீ அதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தா தெய்வீக திட்டம் முன்னில் நிறைவேறும். சூழ்நிலைகள் எதிர்மறையான காரியங்களை கண்டு கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போகலாமான்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு உங்கள் சிந்தனையில் கர்த்தர் சில மாற்றங்களை கொண்டு வர்றாரு. இந்த நிலையில் நீங்கள் கர்த்தரை உண்மையாக சேவிக்கும் போது உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைகள் வெறும் மூளை அறிவுக்குள் போகாதபடி எங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுதான் நம்மை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்துகிறது. வேதாம கல்லூரியிலிருந்து அநேக மாணவர்கள் ஜான் வெஸ்லி வாழ்ந்த வீட்டை பார்ப்பதற்காக போனாங்க. எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு மாணவர்கள் எல்லாம்
வெளியில் வரும்போது ஒரே ஒரு மாணவர் மட்டும் ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ண அறையிலே நின்றுட்டுருக்கிறார். என்னன்னு பார்த்தா ஜான் வெஸ்லி ஜெபித்த முழங்கால் படிட்டு ஜெபித்த அறையில் முழங்கால் படிட்ட இடத்துல 2 பெரிய குழி விழுந்திருக்கு. எல்லா மாணவர்களும் வெளியே வர்றாங்க. ஒருவர் மட்டும் அதே இடத்துல அதேபடி முழங்கால் படிட்டு அந்த குழியில் நெடு முழங்காலில் நின்று நேர் முழங்காலில் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்டார், லார்ட் டூ இட் அகைன், ஆண்டவரே திரும்பவும் செய்வீராக. இந்த ஜெபத்தை செய்து வெளியே வந்தார். கர்த்தர் உலகமெங்கும் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. அவர் யார் என்றால் டாக்டர் பில்லி கிரகாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய ஜெபந்தான், எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒருவர் மட்டும் அந்த இடத்தை விட்டு நகரலை. திரும்பவும் செய்வீராக ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டோடைய சத்தத்தை இந்த இடத்துல கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று